தளபதியா? தளபதி விஜய் சாரோடைய வாய்ஸ்ல பேசலாம். தலைவன் தளபதி பேசிட்டு தலைக்கு கண்டிப்பா பேசலாம். தளபதி முடிச்சிடலாம். தலைக்கு வரும், வெயிட்டா வரும். 2 பேருமே வெயிட்டா செய்யலாம். என் நெஞ்சில் கூட இருக்கும் அன்பான ரசிகர்களுக்கும், ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற என்னோட குட்டி குட்டி நண்பர்கள் உங்க எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இந்த கேரக்டர் பத்தி அழகான ஒரு லைன் சவுண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. When wealth is lost, nothing is lost. When wealth is lost, something is lost. When character is lost, everything is lost. அதாவது நீங்க உங்களுடைய பணத்தை இழந்தீங்கன்னா எதையுமே இழக்கல. ஆனா உங்க ஆரோக்கியத்தை இழந்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு இழக்குறீங்க. ஆனா உங்க குணத்தை இழந்தீங்கன்னா நீங்க எல்லாத்தையுமே இழக்குறீங்க. உங்க கூட இருக்கவங்க நீங்க ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணும்போது உங்களால முடியாது, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அதை எதையுமே கேட்காதீங்க. உனக்குள்ள ஒருத்தர் இருப்பான், அவன் என்ன சொல்றான்னு கேளுங்க. லைஃப்ல நல்லபடியா வருவீங்க. நன்றி நண்பா, நன்றி. அடுத்ததா தல அஜித் சார் அவருடைய வாய்ஸ் பேசலாம். எப்பயுமே தலை வாய்ஸ் வந்து நான் எங்க போனாலும் பேசும்போது அவருக்குன்னு ஒரு இன்ட்ரோ பேசிட்டு தான் பேசலாம். அது கொஞ்சம் நல்லா இருக்கும். பேசலாம். ஒரு நடிகரின் பெயரை சொன்னால் ரசிகர்களின் ஒட்டுமொத்த கரகோஷத்தால் இந்த பூமியே அதிரும் என்றால் அதுதான் இவரது பெயர். இவரின் ஒவ்வொரு அசைவிற்கு பின்னால் விசில் சத்தம், வெடிச்சத்தம் என்று கை தட்டல்கள் விண்ணை பிளக்கும் என்றால் அதுதான் இவருக்கான அடையாளம். தல என்கிற ஒரு சொல் பல லட்சம் ரசிகர்களால் கொண்டாடப்படுவதென்றால் அதுதான் இவரது திறமைக்கான அங்கீகாரம். என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் நானா சேர்த்துக்கிறா. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் பேசுறது கேட்குறீங்களா? சொல்லுங்க. கண்டிப்பா பேசுவாங்க. முடியுது அண்ணாச்சி கூலா எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலாக வரும்பொழுது தான் ஃபர்ஸ்ட் டைம் வர, ரொம்ப ரெஸ்பான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி நல்லா பண்ணுங்க. ஒவ்வொரு வருஷம் நான் வரணும். இதே மாதிரி நீங்களும் ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜி தேங்க்யூ ஜி, நன்றி. கொஞ்சம் கம்மி கொஞ்சம் அதிகமாக. அடுத்ததா தனுஷ் சார் வாய்ஸ் இருக்கு. இன்னும் நீங்க இதுக்கு முன்னாடி கேட்காத வாய்ஸஸ் எங்கேயும் புதுசா ட்ரை பண்ணிருக்க புது வாய்ஸஸ்லாம் அடுத்த ஸ்லாட்ல இருக்கு. நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா பாக்யராஜ் சார், இங்க எவ்வளவு பேர் பாக்யராஜ் சார் ஃபேன்ஸ்? தேவையில்லாத சண்டையை வளர்க்குறீங்க, தேவையில்லாத கலவரத்தை வளர்க்குறீங்க. ஆனா தேவையா இருக்கக்கூடிய மரத்தை மட்டும் வளர்க்க மாட்டேங்கிறீங்களா? அதனாலதான் 110 தாண்டி போய்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க மரத்தை வளர்க்கலன்னா ஊருக்கு பிளக்ஸ் வச்சிருவாங்கன்னா நமக்கு வரட்டுமா? உங்களை 200 இல்ல 300 பெயர் வந்தாலும் திருத்த முடியாதுடா. நன்றி. அடுத்தது கேப்டன் விஜயகாந்த் சார், அவருடைய வாய்ஸ் பேசலாம். கேப்டன் விஜயகாந்த் சார், எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? நாம நீங்க என்ன ஆந்திராவை கேட்க போறோமா, தமிழ்நாட்டை கேட்க போறோமா? அதாவது நாம நல்லா இருக்கணும், நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிக்கிறோம். அதாவது நம்ம ஒரு மனுஷன் இருக்கும் பொழுது நீங்க யாரையும் மனசு நோகடிக்காதீங்க. அவ பின்னாடி அவங்க இல்லாதப்ப நீங்க என்ன பாட்டு போட்டாலும் என்ன சொன்னாலும் அவங்க எதுவும் கேட்காது. நல்லா சந்தோஷமா இருக்கணும். கூட இருக்கிறவங்க நல்லா பாத்துங்க, ஹெல்ப் பண்ணுங்க. எல்லாம் கோடியா சேர்த்து வச்சு என்னையா கொண்டு போறோம்? ஒன்னும் கொண்டு போறது இல்ல. உள்ள கொண்டு போகும்போது அரணாக்குடி அத்தை விட்டு தான் புதைக்கிறாங்க. அதனால நீங்க எல்லாருக்கும் மனசு நோகாம நடந்துங்க. வரட்டுமா? புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய வாய்ஸ் பேசலாம். அனைவருக்கும் இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும்
என்னுடைய சார்பாகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு உங்களால் மட்டுமே நான், மக்களால் நான், மக்களுக்காக மட்டுமே நான் என்று கூறி நான் இம்மண்ணுலகை விட்டு மறைந்தாலும் மக்கள் உள்ளத்தை விட்டு என்றும் மறைய மாட்டேன் என்று கூறி அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடை பெற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அவனை கண்ணு குட்டின்னு கூப்பிடுறோம், நீ அவனை மாமா குட்டின்னு கூப்பிடுறோம். அப்பா அது என்னடி மாமா குட்டியில 4 ஒய்யே, மாமா குட்டியா அவன் குட்டியாவா இருக்கா? அவன் செனப்படி மாதிரி இருக்காண்டி. ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப் இருக்கு. இதுல ஒரு ஆப் முழுசா பார்க்கணும், ஒரு நாள் தேவைப்படும். உங்க பொண்ணுக்குள்ள எந்த ஆப் இருக்கு? அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு, எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, டியூஷன் மேட்டு, காலேஜ் மேட்டு, ஜிம் மேட்டு, இதுல எவனும் சுரேஷா கேட்டா ஷட்டில் மேட்டான். அவன் ஷட்டில் போகும்போது ஒரு மேட் இருக்குது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஷட்டில் போறான்றதே எனக்கு இப்பதான் தெரியும், அதான் பிரச்சனை. ஏன் தெரியுமா? எனக்கு இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இல்லைன்னா வலிக்கு விழுந்துரும். நன்றி.